ஹாய் திஸ் இஸ் நேமா வெல்கம் பேக் டு சாரல் கிச்சன். இந்த வீடியோ சூப்பரான ட்ராவல் vlogங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீக்கெண்டில் நாங்கள் வந்து வண்டலூர் டு கண்டிகையில் இருக்க நல்லம்பாக்கம் கண்டிகையில் இருக்க நல்லம்பாக்கம் சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் வந்து ரீசெண்டாக நான் யூடியூப்பில் பார்த்துருந்தேன். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ போகிற வழியிலே இந்த ஒரு கோயிலையும் பார்த்தோம். பிள்ளையார் வந்து வெளியே ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க. அப்படியே கும்பிட்டுட்டு நாங்கள் சிவன் கோயில் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இதான் அந்த சிவன் கோயில் மலை உச்சியில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ரீச் ஆக போகிறோம். ஸோ ரீச் ஆகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காவல் தெய்வங்கள் இருக்குது. ஐயனார், கருப்பசாமி, பைரவர் எல்லாருமே இங்கே இருந்தாங்க. ஸோ அவங்கள கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் படியேற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் வந்து பிள்ளையாரும் வலது பக்கம் வந்து முருகரும் இருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே படியேறிட்டு இருக்கோம். இங்கே படியேறி போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த சுற்றி இருக்க இந்த இயற்கையை வந்து நீங்கள் ரசிக்க முடியும். ஸோ இது யார் என் பையன் தான் முன்னாடி ஏறிட்டு இருக்கான். ஸோ இந்த சிவன் கோயில் வந்து 100 வருஷம் பழமையான சிவன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து நாங்கள் பெருசாக கேள்விப்படலை. அதுக்கான இந்த கோயிலை யாரும் அதுக்கு முன்னாடி பராமரிக்கவும் இல்லை. இப்போ ரீசெண்ட் டைமில் தான் இந்த கோயிலை வந்து பராமரிப்பு பணி நடந்து கோயிலில் பூஜைகள்லாம் நடத்துகிறாங்க. அவர் பேர் வந்து சிவகுருநாதன். அவர் ஒரு சிவன் பக்தர். அவர் தாங்க இந்த கோயிலில் வந்து இப்போது பூஜைலாம் பண்ணிகிட்ருக்காரு. சிவராத்திரி, பிரதோஷம் இந்த மாதிரி டைமில் 4 கால பூஜை இந்த மாதிரிலாம் வந்து அவர் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த கோயிலில் மேலே ஹைட்டில் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி அவ்வளோ அழகான ஒரு இடங்க. ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இந்த சிவன். நிறைய விஷயத்துக்காக இந்த சிவனை தேடி வராங்க. குழந்தை பாக்கியம் எல்லா விஷயத்துக்குமே இங்கே வந்து கடன் பிரச்சனை தீரணும் எல்லாத்துக்குமே இந்த கோயில் தேடி வராங்க. காரணம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் வந்து மலை உச்சி இல்லைங்களா. இந்த மலையை வந்து ரொம்ப வெட்டி 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 ஆல்மோஸ்ட் வந்து எடுத்துட்டாங்க. குடஞ்சி எடுத்தாச்சு. ஆனால் இந்த சிவன் இருக்க பகுதியை மட்டும் பார்த்திங்கன்னா வெட்டி எடுக்க முடியலை. ஸோ அதுக்கு நிறைய தடங்கள்லாம் வந்திருக்கு. நிறைய இடையூறுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வந்து பிற்காலத்தில் அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கான வந்து சிவனோட அந்த சக்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ரொம்ப சக்தி வாய்ந்த சொர்ணலிங்கேஸ்வரங்க இவரை வழிபட்டால் எல்லா நோயும் கடன் தொல்லை இதெல்லாம் வந்து தீரும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே இருக்க சித்தர். ஸோ நாங்களும் அப்படியே அந்த சிவனை கும்பிட்டுட்டு இந்த சுற்றி இருக்க இந்த இடத்த அப்படியே ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து நாங்கள் வந்து இந்த இடத்த ரசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஃபைனலி பார்த்திங்கன்னா அங்கேருந்து இறங்கிட்டு பக்கத்தில் இன்னொரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்குங்க. எங்கன்னு பார்த்திங்கன்னா குமிழி லேக்கு தான். ஸோ அதையும் நாங்கள் கேள்விப்பட்டோம் நல்லா இருக்க அந்த இடம்னு. ஸோ போய் பார்க்கலான்னு போனோம். உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த இடம் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது மக்கள் அதிகமாக வந்துட்டுருக்காங்க. ஸோ நல்ல வீக்கெண்ட் நீங்கள் ஒரு ஒரு சனி ஞாயிறு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம். பெருசாக உங்களுக்கு செலவு எதுவும் இருக்காது. அழகாக காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சாப்பாடு ஏதாவது பேக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இங்கே அழகாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே இயற்கையை ரசிச்சுட்டு ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. சண்டேலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு. இங்கே நிறைய பேர்ட்ஸ் ரொம்ப ரேர் பேர்ட்ஸ்லாம் இங்கே வந்து நீங்கள் பார்க்க முடியும். லைக் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட்டு தான். மாம்பாக்கம் உள்ளே இருக்குது இந்த இடம், இந்த ஏரி. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த இடம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்த வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல வீக்கெண்டில் வந்து ஒரு சண்டே மார்னிங் கிளம்பி வந்துட்டு ஃபுட்லாம் நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா
இந்த இடத்த ரசிச்சுட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க ஏதாவது கேம்ப் ஃபயர் பண்ண போறீங்க, டென்ட் ஸ்டே பண்ணலான்னு இருக்கீங்கன்னா, அதுக்கும் இங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அந்த மாரியும் நீங்க இங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்ளோ அழகான இடம். நீங்க வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போனா எந்த அளவுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ, அந்த மாதிரி இங்கேயும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கு. இங்க நெறைய சொன்ன மாதிரி அந்த அழகான பறவை, பாம்பு எல்லாமே இங்க இருக்குங்க. கொஞ்சம் ஃபாரஸ்ட் பிளேஸ் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,